Hi, I am Nandini. First, income na enna? Income is equal to money? Yes, absolutely. இந்த மணி தான் இங்க எல்லாரோட லைஃபையும் தீர்மானிக்குது. லேட்டஸ்டா நான் இப்போ ஒரு மேம் பார்த்தேன். Do you know what's that? Okay, listen, this is that. I meet money one day. I said, you are just a piece of paper. Money smiled and replied, of course I'm a piece of paper, right? But I haven't seen dustbin yet in my life. Yes, that's attitude. Okay. இப்போ மட்டும் இல்லை, ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்கம் மணி நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அந்த இன்கம் பற்றிய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இன் ஜென்ரல் இன்கம் வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஆக்டிவ் இன்கம் அண்ட் பாசிவ் இன்கம். ஓகே, ஆக்டிவ் இன்கமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்வேஸ் ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், சேலரி ரொம்ப கம்மியாக கிடைக்கும், இன்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். உங்களால் ஒரு ரிச்சான லைஃப்பை வாழவே முடியாது. தட்ஸ் ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ரிச் ஆகலாம். ஸோ ஒர்க் ரொம்ப கம்மி பாசிவ் இன்கம்ல. ஆக்டிவ் இன்கம்ல ஒர்க் ரொம்ப அதிகம், இன்கம் கம்மி. பாசிவ் இன்கம்ல ஒர்க் கம்மி, இன்கம் அதிகம். ஓகே ஓகே இன்கம் ராபர்ட் டி கியோசாகி அப்படிங்கிறவரு ரெண்டா பிரிக்கிறாரு, ஆக்டிவ் இன்கம் தென் பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இன்கம்க்கு நீங்க ஆல்வேஸ் ஆக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒர்க் ஸ்டாப் பண்ணா இன்கமும் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்கம். ஓகே, தென் பாசிவ் இன்கம்னா என்னன்னு பார்க்கலாம். தட் மீன்ஸ் நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணா நமக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். ஓகேங்களா? இந்த பாசிவ் இன்கம் ராபர்ட் வந்து ESBIன்னு பிரிச்சிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம ESBI ரூல்குள்ள போகலாம். E is equal to employed, which means you exchanged your time and effort for an income. If you don't work, you don't get paid. Okay, எம்ப்ளாய்டுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு பணம் கிடையாது. ஓகே, அதுதான் வந்து எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ESBI ரூலுடைய செகண்ட் லெட்டர் S, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகே, you work for yourself but you can take a 6-week holiday and your business keep on going without you. எம்ப்ளாய்டில் நீங்கள் ஒருத்தருக்கு கீழே ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் எம்ப்ளாய்டில் வேலை நிரந்தரம் கிடையாது. செல்ஃப் எம்ப்ளாய்டில் நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணணும், பட் வேலை நிரந்தரம். ஓகேங்களா? இதுதான் வந்து எம்ப்ளாய்டுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசம். அடுத்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, எம்ப்ளாய்டில் நீங்கள் ரிச் ஆக முடியாது, செல்ஃப் எம்ப்ளாய்டில் நீங்கள் ரிச் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் 5%. ஓகே, தேர்ஃபோர் எம்ப்ளாய்டும் சரிதான், செல்ஃப் எம்ப்ளாய்டும் சரிதான், ஆக்டிவ் இன்கமில் வருவாங்க. ஸோ ஆக்டிவ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு ES. நெக்ஸ்ட் பாசிவ் இன்கம் பற்றி பார்ப்போம். ESBI கான்செப்டோடைய நெக்ஸ்ட் லெட்டர் B, ரைட்? B மீன்ஸ் பிக் பிஸ்னஸ். ஆக்டிவ் இன்கம்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தவங்கள 5% வந்து ரிச் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்படி ரிச் ஆகுறப்போ அவங்க பிக் பிஸ்னஸ் மேன் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. பட் பிக் பிஸ்னஸ் ஆக்டிவ் இன்கம் கிடையாது, அது பாசிவ் இன்கம். எப்படி? பிக் பிஸ்னஸ்ல these people have people working hard for them to generate them an income, which means உங்களுக்கு இன்கம் கொடுக்க உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க. இதில் அட்வான்டேஜ், நீங்கள் ரொம்ப ரிச் ஆகலாம். டிஸ்அட்வான்டேஜ், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அண்ட் ஃப்ரீடம் ரொம்ப லோ. ஓகே, இதுக்கு பேர் தான் பிக் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ESBI ரூலுடைய லாஸ்ட் அண்ட் நாட் லீஸ்ட் லெட்டர் I. I means investor. Investor definition: they are the people that have money working hard for them
play golf and live a good life. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணும். Investor had freedom but investor too had disadvantage. இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க மணியை எங்கே ஒர்க் பண்ண விட போகிறாங்கன்ற கொஷின் அலோன் தேர் டிஸ்அட்வான்டேஜ். அந்த கொஷினுக்கு நீங்கள் சரியான ஆன்சர் சொன்னால் நோ ஒன் கேன் பீட் யூ. அதுக்கான ஆன்சர் தான் சேனல் இனி டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன் ஒன் வேர்டு நம்ம பார்க்கணும்னால் எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்ட் ரிச் ஆக முடியாது, பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ரிச் ஆக முடியும். Employee no chance to be rich, self-employed little bit chance to be rich, then business owner can definitely become rich but stress is there, investor no stress full freedom definitely become rich. நான் இனிமே என் வீடியோஸ்ல அப்லோட் பண்ண போறது பாசிவ் இன்கம்ல இன்வெஸ்டர்ஸ் பத்திய டாபிக். வெயிட் இன்வெஸ்டர்னதும் பயப்படாதீங்க, வீடியோவை ஆஃப் பண்ணாதீங்க. நம்ம இனி எப்படி எம்ப்ளாய்ட்ல இருந்து டைரக்டா இன்வெஸ்டர் ஆக போறோன்றத பத்தி தான் இது இனிமே இருக்க வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் ஈவன்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயா இருக்கவங்க வந்து படிப்படியாக செல்ஃப் எம்ப்ளாய் ஆகணும், செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கவங்க படிப்படியாக பிஸ்னஸ் மேன் ஆகணும், பிஸ்னஸ் மேனாக இருக்கவங்க படிப்படியாக ஒரு இன்வெஸ்டர் ஆகணும். இதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸையும் தாண்டி டைரக்டா இன்வெஸ்டர்ன்ற ஸ்டெப்குள்ள போக போறோம். அது எப்படி சாத்தியம்? நம்ம பாக்கெட் மணியை கூட நம்மளால பாசிவ் இன்கமா மாற்ற முடியும். எப்படி சாத்தியம்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.